அக்கா, நடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் இளையராஜா கண்ணன் சாரோட சயின்ஸ் அண்ட் டெக், அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தகத்துல இருந்து கிட்டத்தட்ட 12 கேள்விக்கு மேல கேட்கப்பட்டிருக்கு. அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. முதல் நேரடி கேள்வி பாருங்க. TAWDEVA என்ற சுருக்கம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6.38 இருந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு நீர்நிலை மேம்பாடு முகமை தான் இதோட ஆன்சர், அதாவது தமிழ்நாடு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அடுத்த நேரடி கேள்வி பாருங்க. சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும், அதாவது இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 சரி. பாத்திரலாமா? டெஃப்லான் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதன் ஒற்றைப்படி மூலக்கூறு வந்து டெட்ராஃப்ளூரோ எத்திலீன் ஆகும் அப்படின்ட்டு டைரக்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5.33 இருக்கு. நைலான் அப்படிங்கிறது வந்து பாலி அமைட் அப்படின்ட்டு டைரக்டா பாத்தீங்கன்னா புக்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்த நேரடி கேள்வி பாருங்க. சரியான விடையை பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு BCG காச நோய் எப்பொழுது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 9.7 நீங்க செக் பண்ணீங்கன்னா ரொம்ப டீடைல்டா இந்த பாக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா OPV 1 டோஸா இருக்கட்டும், DPT 3 டோஸா இருக்கட்டும், MMR இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அட்டவணையில கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பேஜ் நம்பர் 9.7 இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி கொடுத்திருக்காங்க, தமிழ்ல ஒரு மாதிரி கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் பார்த்திடலாமா? சோ கூற்று ஏ வாசிக்கிறேன். மரபணு மாற்றப்பட்ட பாஸ்மதி அரிசியின் மேம்படுத்தப்பட்ட வகையானது அதிக மகசூல் கொடுப்பதுடன் வைட்டமின் ஏ நிறைந்ததாகவும் உள்ளது. காரணம் பாருங்க, நெற்பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களை எதிர்த்து தாங்கும் திறனை இது பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதே இது இங்கிலீஷ்ல ரீசன் வாசிச்சு பாருங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெசிஸ்டன்ட் டு ஆல் இன்செக்ட் பெஸ்டிஸ் அண்ட் டிசீசஸ் ஆஃப் பேடி அப்படின்ட்டு, அதாவது ஆல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம புக்ல பாருங்க, பூச்சிக்கொல்லி பயன்பாடு அப்படிங்கிறது 70% அளவு குறைப்பு அப்படின்ட்டு ரொம்ப கிளியராகவே 70% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 70% அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இங்கிலீஷில் தப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தமிழில் டிரான்ஸ்லேஷன் வேற மாதிரி இருக்கு. அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரியா இருக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆல் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புக்கை பொறுத்த வரைக்கும் 70% அப்படின்ட்டு கிளியராக கொடுத்துருக்கிறதுனால சின்ன சேஞ்சஸ் வருது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.48 நீங்க நல்லா ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான தரமான ஒரு புக் தான் இது. உடனே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.